இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி அண்ணி, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இந்த மாயா ஏதோ பிளான் பண்றா. என்ன சொல்ற? இந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு ஏன் தனாவா இருக்க கூடாது? தனாவா? அவ எதுக்கு இங்க வரப்போறா? அவளை வச்சுதானே முதல்ல இந்த பூஜையை செய்யணும்னு சொன்னாங்க. ஒருவேளை தனாவா வர வச்சு கூட இப்படி பொய் சொல்லி 3 பொண்ணுங்களை வர வச்சிருக்கலாம்ல. ஆமாமா, அந்த மாயா அப்படி செஞ்சாலும் செய்வாதா? ஏய் நில்லு. என்ன அத்தை, நீங்க ஆர்த்தி எடுக்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல அவங்க 3 பேரோட முகத்தை பார்க்கணும். பத்மா, எதுக்கு அதெல்லாம்? மா, இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. யாரை வீட்டுக்குள்ள விடுறோன்னு தெரிய வேண்டாமா? பத்மா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவங்க பூஜையை பண்ணிட்டு போக போறாங்க, நீ பார்த்து என்ன பண்ண போற? எங்கேயும் இல்லாத வழக்கமா முக்காடோட வராங்க. இவங்க யார் என்னன்னு பார்க்க வேணாம்? அக்கா, இப்ப அவங்க முகத்தை பார்த்து நீ என்னக்கா பண்ண போற? டேய், நம்ம வீட்டுக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார் எப்ப என்ன செய்வாங்கன்னு யாருக்கு தெரியும்? இரு, முதல்ல இவங்க முகத்தெல்லாம் நான் பாக்குறேன். துணி எடுமா. நீ எடுமா. ஐயோ, துணி எடுமா. என்ன சத்தம்? பாத்திரம் கீத்திரம் விழுந்திருக்குமோ? மா, முகத்துல இருந்து துணி எடு. என்ன அத்தை, எல்லாரையும் பாத்துட்டீங்களா? போதுமா? இல்ல அவங்க பேரு, அட்ரஸ், வீட்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்கணுமா? என்ன நக்கல் பண்றியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி. ஆமா, பெரிய சிஐடி ஆபீசரு விசாரணை பண்ணிட்டு இருக்கா. போய் உன் வேலையை பாரு. பாத்து மெதுவா. மாமா, எதுக்கு மாமா சேரு? மச்சான் வந்து உட்காரணும் இல்ல, அதுக்கு தான். ஓ, ஓம் விநாயகா போற்றி. ஓம் கணபதி. ஐயா, ரகுராம் ஐயா வந்து உட்கார சொல்லுங்க, நேரம் ஆகுதுல்ல. ஏன் ஜோசியரே, இவர் முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஐயா, நான் வந்து வெளியூருங்க, இப்பதான் வந்தேன். சொல்லுங்க. ஆமாங்க, இவர் என் சொந்தக்காரர் தான். வெளியூர்ல இருந்து இப்பதான் வந்தாரு. ஆளை பார்த்தா உங்க சொந்தக்காரர் மாதிரி இல்லையே. அது தூரத்து சொந்தங்க. ஏங்க, இப்ப அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? பேசாம இருங்க, சும்மா எதையாவது கேட்டுட்டு இருக்காதீங்க. ஐயாவை வந்து உட்கார சொல்லுங்க. மாமா போய் கூட்டு கூட்டு வந்தேன். இந்த சேர்ல உட்காந்து பாதத்தை இந்த தட்டுல வைங்க ஐயா.
ஐயோ இந்த வயர் லென்த் வேற பத்தலையே. இந்த ஆள் கால் அதுல பட்டாதானே ஷாக் அடிக்கும். என்ன பண்றது? முதல்ல உங்க மனைவி உங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். ஜானகி அம்மா, நீங்க வந்து பாத பூஜை பண்ணுங்க. எல்லாரும் பூஜையில தான் இருக்காங்க. இந்த பக்கம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. மெதுவா அப்படியே என் ரூம்குள்ள போயிடு. மாயா, எனக்கு பயமா இருக்கு. ஹே, யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுல இந்த வீட்டை விட்டு நான் கதிர் கூட வெளியில போகும்போது நானும் கதிரும் நல்லா வாழ்ந்து வாழ்க்கையில முன்னேறுவோன்னு சொல்லிட்டு போனேன். கதிரை ஏத்துக்கிட்டாதான் நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப எப்படி? நீயே இப்படிலாம் யோசிக்கிற? இது பெரியப்பாவுக்காக பண்ற பூஜை. இது வீடுன்னு நினைக்காத, ஒரு கோவிலா நினைச்சுக்கோ. நீ பண்றதே ஒரு பரிகாரம். அதுவும் இல்லாம நீ பின்வாசல் வழியா தானே வர. ஒரு நாள் முன்வாசல் வழியா நீயும் கதிரும் ஒன்னா வருவீங்க. கவலைப்படாத, வா போலாம். எப்படியோ யாரு கண்ணிலையும் படாம ரூமுக்குள்ள வந்துட்டேன். ஆனா எப்படி அப்பா முன்னாடி போய் நின்னு இந்த பூஜை எல்லாம் பண்றது? முக்காடு போட்டுட்டு எல்லாம் பண்ண முடியாது. இதுதான் உன் பிளான்னு சொல்லிராத. நிறைய பிளான் இருக்கு. ஒன்னொன்னா தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். முதல்ல பாத பூஜை தான். ஐயோ, அதை எப்படி பண்றது? அப்பா கிட்ட போனாலும் கண்ணு பிடிச்சிருவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐயோ, யாருன்னு தெரியலையே.